எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நாளைக்கு கிறிஸ்மஸோட வருது. ஸோ கிறிஸ்மஸுக்கு ஏதோ ஒரு புது படம் பார்க்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, நான் சொல்ற இந்த 4 படங்களை ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலுமே சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் படம் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ரெட் ஒன். இந்த ரெட் ஒன் படம் பார்த்தீங்கன்னா ஜேக் கஸ்டன் அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜுமான்ஜி வெல்கம் டு த ஜங்கிள் அண்ட் ஜுமான்ஜி தி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இயக்குனவர் தான் இந்த ரெட் ஒன் படத்தை இயக்கியிருக்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜுமான்ஜி படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு தனி வேர்ல்டு கிரியேட் பண்ணவர். அதே மாதிரி தான் ரெட் ஒன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு புது வேர்ல்டு கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா ரெட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் காமெடியான ஃபிலிம் தான் இது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ரசிச்சு பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான தரமான மூவி தான் இந்த ரெட் ஒன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கேஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டுவானி ஜென்சன் நடிச்ச படம் இது. டுவானி ஜென்சன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹீரோ. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ராக் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவரு மட்டும் இல்லாம இந்த படத்துல இன்னொரு ஹீரோ நடிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட கிறிஸ் ஈவன்ஸ், நம்மளோட கேப்டன் அமெரிக்கா. நீங்க பார்த்துருப்பீங்க. கேப்டன் அமெரிக்கா பாத்தீங்கன்னா இந்த படத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ் ஈவன்ஸ் அவர் பாத்தீங்கன்னா அவர் நடிச்சிருக்காரு. இந்த படத்துலயும் 2 பேரும் பாத்தீங்கன்னா சேர்ந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயமே. நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்ற விஷயங்கள்லாம் இருக்கு, சூப்பரா இருக்கும். வெயிட் பண்ணுங்க சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல வர பாசிட்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பார்த்துருவோம். ஸ்டோரி பார்த்ததுக்கு அப்புறம் பாசிட்டிவ் பார்க்கலாம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஸ்டோரி பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்ல போனா கிறிஸ்மஸ் தாத்தாவை கிறிஸ்மஸ் அன்னைக்கு கரெக்டா தூக்கிடுவாங்க, அதாவது கடத்திடுவாங்க வில்லன் கேங். பாத்தீங்கன்னா கடத்தின கிறிஸ்மஸ் தாத்தாவை நம்மளோட ராக்கும் நம்மளோட கேப்டன் அமெரிக்கா கிறிஸ் ஈவன்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து காப்பாத்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இப்ப இந்த படத்தோட நம்ம ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பார்த்துடலாம். நான் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எதை சொல்லுவேன்னா, அஃப்கோர்ஸ் நம்மளோட டுவானி ஜான்சன்ஸ் ராக்கும் நெக்ஸ்ட் கிறிஸ் ஈவன்ஸ் அவரும் இங்க 2 பேரோட ஆக்டிங் தான் நான் சொல்லவே தீருவேன். ஏன்னா நம்மளோட ராக் பாத்தீங்கன்னா நம்மளோட எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் காம்பினேஷன் படம் நினைச்சிருக்கிறாரு. பட் இது பாத்தீங்கன்னா அதோட அது பெட்டரா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஓகே, 2024 வந்த படங்கள்ல இது ஒரு நல்ல ஒரு டெட்பூல் அண்ட் வூல்வரின் அந்த மாதிரி ஒரு காம்போவா இதுல இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன் 2 பேர்த்தோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா தரமா இருந்துச்சு. ஒரு சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லணும். ஒரு நல்ல ஒரு சர்க்காசமா நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க ஆக்டிங் பார்த்தீங்கன்னா படம் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிராவலா போயிட்டு இருக்கு. எப்பயுமே இந்த 2 பேர் காம்போனா அஸ் யூஷுவல் எப்பயுமே ஆரம்பிக்கிற மாதிரி டிப்பிக்கலா சண்டையோட ஆரம்பிச்சு எண்டிங் எல்லாம் எமோஷனலா முடிப்பாங்க. ஸோ அதே மாதிரிதான் இங்கேயும் ஸ்டார்டிங்ல இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு எதிரும் புதிருமா தான் இருப்பாங்க. அப்படி இருந்துட்டு இந்த படம் ஃபுல்லா டிராவல் ஆவாங்க. அது எத்தனை படங்கள்ல பார்த்திருந்தாலும் இதுலயும் நல்லா இருக்கு. 2வது பாசிட்டிவ் இந்த படத்துல என்ன சொல்லுவேன்னா எடிட்டிங் அண்ட் விஎஃப்எக்ஸ் தான். ஏன்னா இது ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் அட்வென்ச்சர் காமெடி படம்னால எடிட்டிங் அண்ட் விஎஃப்எக்ஸ் மெயினா வேணும். ஃபேண்டசினால அதுதான் முக்கியம். ஸோ அப்படின்றப்ப இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் சரி எடிட்டிங் சரி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எந்தத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிசு தட்டுற மாதிரி லேகே இருக்காது. ஒரு நல்ல விறுவிறுப்பா போயிட்டு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி விஎஃப்எக்ஸ் அண்ட் எடிட்டிங் பார்த்தீங்கன்னா பக்காவா பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் நல்ல ஒரு கை கொடுத்துருச்சு, பக்கபலமா இருந்துச்சுன்னு சொல்ல போனா. 3rd பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹியூமர் தாங்க. இந்த படத்துல ஹியூமர் தான் பார்த்தீங்கன்னா இந்த படமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு ஃபீல் கொடுக்கும், ஒரு குட் ஃபீல். ஏன்னா இந்த படத்துல பார்த்தீங்கன்னா காமெடி பார்த்தீங்கன்னா பஞ்சமே இருக்காதுன்னா நீங்க ரொம்ப எதிர்பார்த்து போகாதீங்க, அது உங்களுக்கு தகட்டுற மாதிரி இருக்கும். பட் ஒரு கேஷுவலா ஒரு கிறிஸ்மஸ்க்கு ஏற்ற ஒரு படம், ஒரு நல்ல ஒரு ஜாலியா பார்க்கணும்னா இந்த படம் மஸ்ட் பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு காமெடி சூப்பரா இருக்கும். பட் ஆனா இந்த படத்தை நீங்க தனியா பார்க்கறத விட ஃபேமிலியா சேர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பயங்கரமான ஒரு வாவ் மூமெண்ட்டா இந்த படம் உங்களுக்கு கொடுக்குங்க. ஏன்னா நீங்க தனியா பார்த்தீங்கன்னா சில காமெடிஸை, ஏன்னா இது ஒரு நெல்சன் படத்துல வர மாதிரி டார்க் காமெடிஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க தனியா பார்க்கும்போது மிஸ் பண்ணிடுவீங்க. பட் ஃபேமிலியா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களும் நோட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க அது காமெடின்னு. ஏன்னா நானும் அப்படிதான் பார்த்தேன். ஸோ இந்த படத்துல காமெடி ஹியூமன்றது சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் எமோஷன் சீன் மட்டும் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகல. பட் காமெடியா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும் இந்த படம் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்குமே. பார்த்தீங்கன்னா இந்த படத்துல நெகட்டிவே இல்லைன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லாம் தாண்டி இது நாளைக்கு கிறிஸ்மஸ்னால ஒரு ஜாலியை நீங்க என்ஜாய் பண்ணி பார்க்குற விதமான ஒரு படங்கள்லாம் இதெல்லாம். ஸோ இதுல நெகட்டிவ் நான் சொல்ல விரும்பல. இதுல பெருசா எந்த நெகட்டிவ் இருக்காது. பட் இருந்தாலும் நிறைய பீப்புள்ஸ் ஆடியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் செட் ஆகுமான்னு டவுட்டு தான். பட் இருந்தாலும்
நீங்க பாருங்க, கண்டிப்பா பாருங்க. பார்த்துட்டு நீங்களே புரிஞ்சுப்பீங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பரான படம். இந்த ரெட் ஒன் பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. குட்டி மூவிஸ்டா இதுலயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ரெண்டாவதா என்ன படம் பார்க்க போறோம்னு பாத்தீங்களா, தட் கிறிஸ்மஸ் படமும் பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் ரெலவெண்டான ஒரு மூவி தான். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் படம். இந்த படத்துக்கான பாசிட்டிவ் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நான் எதை சொல்லுவேன், இந்த படத்துக்கு அனிமேஷன் தாங்க சொல்லுவேன். சூப்பரா பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல அனிமேஷன் பாத்தீங்கன்னா. ஏன்னா இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி அனிமேஷன் படம்னால நமக்கு எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா லேக் ஆகக்கூடாது. எந்த இடத்துலையுமே அனிமேஷன் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக போயிடக்கூடாதுன்னு கோசம் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஒர்க் சூப்பராகவே பார்த்தீங்கன்னா இவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது நமக்கு பார்த்தீங்கன்னா லிட்ரலி நமக்கு பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அனிமேஷன் ஒர்க்லாம் ஒவ்வொரு அந்த பனி பொழியதாக இருக்கட்டும், அந்த குழந்தைங்கலாம் இந்த பனி வச்சு விளாட்றதா இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு. அனிமேஷன் ஒவ்வொரு கேரக்டரோட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தமிழ்லேயே இந்த படம் அவைலபிள் இருக்கு. பட் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் படத்தை தமிழை டப் பண்ணும்போது அந்த எக்ஸ்பிரஷன்ன்றது அனிமேஷன்ல எப்பயுமே ஒரு சில படத்துல மிஸ் ஆகும். பட் இருந்தாலும் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், அனிமேஷனாக இருக்கட்டும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தமிழ் படம் மாதிரி இருந்துச்சு லிட்டரலாக சொல்ல போனால் இந்த படம். இப்போ இந்த படத்தோட செகண்ட் பாசிட்டிவ் பார்த்தரலாம். செகண்ட் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஹியூமர் அண்ட் காமெடி. இந்த படமும் பார்த்தீங்கன்னா என்ன ஜெனர்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் அண்ட் காமெடி தான் அண்ட் ஃபேமிலி. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹியூமரா சரி காமெடியும் சரி இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. எந்த இதுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காமெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி அந்த அளவுக்குலாம் இருக்காது. சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான காமெடிஸ் இருக்கும். பட் அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு குபீர் சிரிப்பு அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு நிறையவே இந்த படத்துல சான்சஸ் உண்டு. ரெட் ஒன்லயும் இருக்கு, இதுலயும் இருக்குன்றத சொல்ல வரேன். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா காமெடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்ட் டு இதுலயும் ஸ்டார்ட் எண்டு வரைக்கும் அந்த கிறிஸ்மஸ் டவுனை காமிக்கிற அந்த சீன்லாம் இருக்கணும். எந்த சீன் இருந்தாலுமே காமெடின்றது அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருந்தாலுமே ஓவரால் அந்த படம் அவங்க பண்ற அந்த எக்ஸ்பிரஷன், அந்த குழந்தைங்க பண்ற ஒரு விளையாட்டுத்தனம் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களாலேயுமே உங்களுக்கு சிரிப்பு வந்துடும். இதை நானும் ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு காமெடி அண்ட் ஹியூமர் தான் நான் சொல்லுவேன். இன்னும் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த படம் ஒன்லி அவைலபிள் ஃபார் நெட்ஃபிளிக்ஸ். இந்த படம் பார்த்தீங்கன்னா குரோம்லையும் சரி வேற எந்த ஒரு வெப்சைட்லையுமே கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி நெட்ஃபிளிக்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. ஏன்னா இது ஒரு நெட்ஃபிளிக்ஸ் படம். என்ன பார்க்க போறோம்னா முஃபாசா. என்ன ப்ரோ முஃபாசா பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் ரெலவென்ட் மூவின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பட் இருந்தாலும் ரீசெண்டாக லான்ச் ஆயிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி தான் முஃபாசா தி லயன் கிங்கும். இப்போ இந்த படத்தோட நம்ம பாசிட்டிவ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனிமேஷன் தாங்க. என்ன ஒரு அனிமேஷன் ஒர்க்கு. தட் கிறிஸ்மஸ் படம் பார்த்தீங்கன்னா அதுவும் அனிமேஷன் ஃபிலிம் தான். இந்த முஃபாசா தி லயன் கிங்கும் அனிமேஷன் ஃபிலிம் தான். பட் ஆனால் ரெண்டு ஃபிலிம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முஃபாசா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அனிமேஷன் மூவி மாதிரி தெரியாது. ஏதோ ஒரு ஒரு ரியலா ஒரு படம் எடுத்து அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஒர்க்கு பயங்கரமா பண்ணியிருக்கிறாங்க அந்த டீம். பார்த்தீங்கன்னா அதுக்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹார்ட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும் அந்த டீமுக்கு. ஒரு அனிமேஷன் ஒர்க்கை எந்த அளவுக்கு செதுக்க முடியுமோ அந்த அளவுக்கு செதுக்கிறாங்க. நான் இந்த குரங்கு இதெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா காட்ஸ்ல காங் படம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த படத்துல எப்படி அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்களோ லிட்டரலி அதே மாதிரி தான் இந்த முஃபாசா தி லயன் கிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. சில இடத்துல தெரியும் நமக்கு இது அனிமேஷன் மூவி மாதிரி. பட் அந்த நான் சொல்றது ஒரு சில சீன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் மாதிரி தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு இந்த சிங்கம் நம்ம முஃபாசா கிங் அவரை பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு அனிமேஷன் மாதிரி தெரியாது. ஒரு நெஜ சிங்கம் எப்படி நம்ம பார்ப்போமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பரா அந்த அனிமேஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா செதுக்கிக்கிறாங்க. அது உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா சூப்பரா ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. கிட்ஸ் எல்லாம் நீங்க இந்த படத்தை தேட்டர்ல போய் கூட்டு போனீங்கன்னா கண்டிப்பா ரசிப்பாங்க, இன்க்ளூடிங் நீங்களும் தான். இந்த படம் நாட் ஃபார் ஒன்லி கிட்ஸ். நீங்களும் போய் ஜாலியா நீங்க சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு சூப்பரா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் இந்த படத்தை. நீங்க ஸ்டோரி பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க லயன் கிங். அந்த படத்துல நம்ம முஃபாசா பார்த்தீங்கன்னா இறந்துருப்பாரு. அந்த முஃபாசா பார்த்தீங்கன்னா அவர் எப்படி சின்ன வயசுல அவரு வளர்ந்தாரு, அவர் எப்படிலாம் இந்த காட்டுக்கு ராஜாவானாருன்றத சொல்லிதான் இந்த படத்தோட கதையே சிம்பிளா சொல்ல போனா. சாரி, மூணாவது பாசிட்டிவ் என்னன்னா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹியூமர் ஒர்க் சூப்பராகவே நமக்கு கனெக்ட் ஆகும். அது சின்னவங்களுக்கு மட்டும் கிடையாது, நமக்குமே பாத்தீங்கன்னா சில இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஹியூமர்ன்றது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். எஸ்பெஷலி எனக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆனிச்சு. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா,
தேட்டர்ல போய் நீங்க இந்த படத்தை பாருங்க, அது உங்களுக்கே புரியும். ஏன்னா நமக்கு முஃபாசா நம்ம போன லைன் கிங்ல பாத்தீங்கன்னா முஃபாசா எப்படி இறந்துருப்பாரோ அவரோட ஸ்டோரி நமக்கு கத்து கொடுக்கும் போது அது ஒரு லைஃப் லெசனா பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரா நமக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா. அது உண்மையுமே பாத்தீங்கன்னா சில பேருக்கு அது நல்லா செட் ஆகும். எனக்கு பார்த்தீங்கன்னா செட் ஆனிச்சு. பட் இது எல்லாத்துக்குமே செட் ஆகுறது கிடையாது. பட் அதை நீங்க நல்லா ஒரு பொறுமையா உட்காந்து அவங்க சொல்ற கதையை நீங்க ரசிச்சு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு உண்மையிலுமே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு படமா உங்களுக்கு இந்த படம் அமையும். பெரியவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு குபீர் சிரிப்பு தள்ளினாலும் ஓகே, ஒரு ஸ்மைலோட தான் இந்த படத்தை நீங்க பாப்பீங்க. அடுத்த பாசிட்டிவ் நான் இந்த படத்துல என்ன பார்ப்பேன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரும் மியூசிக்கும் தாங்க. நமக்கு லைன் கிங்னாலே நமக்கு ஒரு மியூசிக் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அது பாத்தீங்கன்னா அது கேட்கும் போது ஒரு மாதிரி ஒரு நல்லா ஒரு சூப்பரா இருக்கும். ஸோ பிஜிஎம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல சீனுக்கு ஏற்ற மாதிரி கேட்டாவே கொடுத்துருக்குறாங்க. அது தேட்டர்ல பார்க்கும்போது சூப்பராகவே இருந்துச்சு எனக்கு பிஜிஎம் பாத்தீங்கன்னா. இந்த படம் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி இந்த ரெட் ஒன்னா இருக்கட்டும், தட் கிறிஸ்மஸா இருக்கட்டும், அதுவும் பாத்தீங்கன்னா பிஜிஎம்மா இருக்கட்டும், சாங்ஸ் பெருசா இருக்காது, பட் பிஜிஎம் பாத்தீங்கன்னா குட். மூணுமே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிஜிஎம் பண்ணியிருக்கிறாங்க மியூசிக் டைரக்டர் பாத்தீங்கன்னா. பாசிட்டிவ். இந்த படத்தை கண்டிப்பா நீங்க 3Dல பாருங்க, தயவு செஞ்சு 2Dல பார்க்கவே பார்க்காதீங்க, 3Dல பாருங்க. ஏன்னா 3D ஒர்க்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்தை சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் இந்த 3Dல பாத்தீங்கன்னா. நான் இதுக்கு முன்னாடி காட்ஸ்லான் காங் 3Dல பார்த்தேன். பட் அதுல எவ்வளவு விஷயம்ஸ் இருந்தாலும் 3D எனக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா படலை. அது நான் பார்த்த தேட்டர் அப்படியேன்னு தெரியல. பட் இந்த படம் பாத்தீங்கன்னா உண்மையாலுமே 3Dல அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அதுவும் குழந்தைங்கலாம் கூட்டு போனீங்கன்னா அவ்வளோ ரசிச்சு பார்ப்பாங்க இந்த படத்தை 3Dல பார்க்கும் போது. நாட் ஃபார் கிட்ஸ், நீங்களும் தான். கண்டிப்பா நானே பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அந்த 3D எஃபெக்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு தேட்டர்ல பார்க்கும் போது. ஸோ உண்மையிலும் பாத்தீங்கன்னா 3D ஒர்க் பாத்தீங்கன்னா பக்காவா பண்ணிருக்காங்க இந்த படத்துல. ஸோ நீங்க கண்டிப்பா இந்த படத்தை 3Dல பாருங்க, தேட்டர்ல பாருங்க, சூப்பராகவே இருக்கும். இப்போ நான் சொன்ன 3 படம் பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்த மூவிஸ். நான் 3 படமே. பட் அதை நீங்க கண்டிப்பா நீங்க பார்க்கணும். சூப்பரான படங்கள் 3மே பாத்தீங்கன்னா. என்ன அப்புறம் 3 படம் தானேன்னா எஸ், ரீசெண்டா வந்த படத்துல இந்த 3 படம் தான் நான் பார்த்ததுலயே ஒரு ஒரு நல்லா ஒரு ஃபீல் குட் மூவியே நான் பார்த்த படம் இந்த 3 படத்தையும் நான் பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு இந்த படம் 3 படமே. நல்லா காமெடியா ஃபேமிலியா சேர்ந்து பார்க்கலாம். அதுதான் ஒரு உண்மையானமே ஒரு சூப்பரான விஷயங்கள் பாத்தீங்கன்னா. எந்த இடத்துலையுமே ஃபேமிலியோட பார்க்கும்போது முகம் சுரிக்கிற மாதிரி ஒரு மாதிரி எதுவுமே போகாது, சூப்பராகவே இருக்கும். ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அடிஷ்னலாக ஒரு படம் சொல்லணும்னா இது 1 வருஷம் முன்னாடி வந்த படம் தான். பட் இருந்தாலும் நீங்க இப்போ பார்க்கறத கூட பார்க்கலாம். ஃபேமிலி ஸ்விட்ச்னு சொல்லி ஒரு படம். ஸோ அது பார்த்தீங்கன்னா அதுவும் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் இருக்கு, நமக்கு குரோம்லேயும் நமக்கு அவைலபிள் இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பாக பாருங்க. ஃபேமிலி ஸ்விட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான படம் தான். அதுலேயும் குறை சொல்றது எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நெகட்டிவ் அந்த படத்தில் என்னால எதுவுமே சொல்ல முடியல. அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி காமெடி தான். சூப்பரா இருக்கும் அந்த படம் பாத்தீங்கன்னா. அந்த படம் ஸ்டோரியே பாத்தீங்கன்னா ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சக்தி அவங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு ஃபேண்டசி படம் தான். ஸோ சக்தி ஒரு கிடைக்கிறதுனால அவனோட ஆத்மா பாத்தீங்கன்னா ஃபேமிலியில அப்படியே ஸ்விட்ச் ஆயிடும். இப்ப எப்படின்னா அப்பாவோட ஆத்மா பையனுக்கு போயிடும், பையனோட ஆத்மா அப்பாவுக்கு வந்துடும். பேய் படம் கிடையாது, ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி காமெடி நிறைஞ்ச ஃபிலிம். காமெடி சூப்பரா இருக்கும் அந்த படத்துல. காமெடி 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 தான் 4 படத்துலயுமே. ஸோ நீங்க சிரிச்சு சிரிச்சு பார்க்கணும்னா அந்த 4 படத்தை நீங்க கம்பல்சரி பார்க்கலாம். அதுக்கு சூப்பரா இருக்கும் அந்த படம் 4 படமே. ஸோ இதுதான் இந்த படத்தோட லிஸ்ட். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரெட் ஒன் பாத்தீங்கன்னா குரோம்ல அவைலபிள் இருக்கு, தட் கிறிஸ்மஸ் அவைலபிள் கிடையாது, ஒன்லி ஃபார் நெட்ஃபிளிக்ஸ். நெக்ஸ்ட் முஃபாசா நீங்க தேட்டர்ல இப்பதான் வந்திருக்கு, தேட்டர்ல போய் மஸ்ட் நீங்க பாருங்க. ஃபேமிலி ஸ்விட்சிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரோம்ல அவைலபிள் இருக்கு. இது என்னோட பிக், மை சாய்ஸ் ஆஃப் இந்த 4 ஃபிலிம் இந்த கிறிஸ்மஸுக்கு. பட் இது 4 தான் நீங்க பார்க்கணும் அவசியமே கிடையாது. நீங்க எந்த படம் பார்க்கலாம். பட் கிறிஸ்மஸ் 2 பார்க்கணும்னா 4 படத்தை பாருங்க முஃபாசாவை தவிர. ஏன்னா முஃபாசா கிறிஸ்மஸ் 2 மூவி கிடையாது. பட் இருந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு ஃபிலிம் தான் அதுவும். இல்லை ப்ரோ எனக்கு இந்த 4 படமே நான் ஆல்ரெடி பார்த்துருக்கிறேன், ஏதோ புதுசாக சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா புதுசாக இப்போதைக்கு ஒன்றுமே இல்லை. நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்க, கிறிஸ்மஸ் மூவி தனியாக கேட்டகரி கொடுத்துருப்பாங்க நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ அதெல்லாம் பாருங்க, அதில் நிறைய ஃபிலிம் அவங்களே ஷோ பண்ணுவாங்க, எல்லாமே நல்லா இருக்கும். தெரியுது, நீ மூடு. இது என்னோட சாய்ஸ். உங்களோட சாய்ஸ் ஏதோ படம் இருந்துச்சுன்னா நீங்க மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அதை நான் பார்த்து நானும் பார்க்கறேன் புதுசா. மறக்காம இந்த 4 படத்தையும் பார்த்தீங்கன்னா பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நீங்க சொல்ற கமெண்ட் எப்படி இருக்குன்னு நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். நானும் அவளோட தான் இருக்கிறேன் உங்க கமெண்ட்டை பார்க்கணுன்னு. அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்.
பாய் பாய். இன்னொன்று எஸ்பெஷலி எல்லாருக்கும் ஹாப்பி 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 கிறிஸ்மஸ்.